ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பாரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பாரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். திங்க் யுவர் செல்ஃப் பிக். நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல. உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும். உன்னை நம்பு. நீ தான் உனக்கு ஹீரோவா இருக்கணும். ஓகேடா, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு நமக்கு நம்ம பசங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை முதல் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க, சரின்னா எடுத்துக்கோங்க, இல்லை சரியானதை எடுத்துக்கோங்க. அதை விட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஓகே, ஒன்று. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இது என்ன விஷயம் அப்படின்னா, உடல் சூடுபா, உடல் உஷ்ணம். நம்ம பசங்களுக்கு கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து உடல் உஷ்ணம். நான் இப்போ இதை பற்றி பேச ஆரம்பிச்சாலே ஆஹா ராஜா வேறோன் வைத்தியர் ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இது எனக்கு ஒரு வைத்தியர் சொல்லி கொடுத்தது, நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வைத்தியர் இல்லை. எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு வைத்திய முறைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி ஒரு விஷயம் தான் இது. உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு மூலம் சார்ந்த பிரச்சனை வந்தால் துத்தி இலை சாப்பிடுங்க, அது வந்து ரிசல்ட் கொடுக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதையும் நான் ஃபாலோ பண்ணதால உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இது வந்து என்னன்னா, நிறைய பேர் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, கத்தாழை குடிக்க சொல்லுவாங்க. ரிசல்ட் இல்லை. எனக்கும் கத்தாழெல்லாம் சாப்பிட்டு ரிசல்ட் கிடைக்கல. அதனால நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். சிம்பிள். நான் ஒரு 1 2 3 4 வாட்டரோட சேர்த்து 5 விஷயங்கள் தான் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணிடலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி. ஓகே, முழு மல்லி வீட்டிலே இருக்கும், இல்லை கடையில் வாங்கினா கம்மி தான், ரேட்டு கம்மி தான். மல்லி கொஞ்சோண்டு, வெந்தயம் ஓகே கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சமா, அதுக்கப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம். ஓகேவா? சின்ன வெங்காயத்தை வெட்டிக்கிட்டா, இது இவ்வளோத்தையும் எடுத்து உடல் உஷ்ணங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம உடம்பு எப்பவும் வேப்பர் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் உடல் உஷ்ணத்தினால நமக்கு வேறு எதுவும் பிரச்சனை வந்துருமோங்கிற பயம் இருக்கும். உடல் உஷ்ணத்தினால நமக்கு ஜீரணம் ஒழுங்காகாது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். ஓகே, இன்னொன்று, பாடி பில்டிங் பண்ணுற நம்ம பசங்க எல்லாருக்குமே ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கப்பா, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இது ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. இது அப்படியாக்கும், இது இப்படியாக்கும், சயின்ஸ் ரீதியாக அப்படி வேலை செய்யுது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஃபாலோ பண்ணேன். நல்ல ரிசல்ட் இருந்து. இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு சரியாச்சு. ஓகே, ஒன்று. அதுக்கப்புறம் உடல் சூடு வந்து நல்லா இறங்கிச்சு. நமக்கே தெரியும், ஒரு சொம்பு நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா யூரின் அப்படியே வெள்ளை ஆஹா அப்படின்னு போகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, உடல் உஷ்ணம் ஐயோ 4 தான் இருக்கு. உடல் உஷ்ணமும் இறங்குறத ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இந்த டிப்ஸ் நான் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். இன்னைக்கு சாட்டர்டே, எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பீங்க, பாருங்கள். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். உங்கள் வீட்டில் உள்ளவங்கள போட்டு நீங்கள் எந்த கஷ்டப்படுத்தணும் அவசியம் இல்லை. 4 வெங்காயத்தை எடுத்தீங்களா, தொலியை உரிச்சிங்களா, சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயத்தை போட்டுறாதீங்க. லாஸ்ட்டாக அந்த டிவிகே மாநாடு பார்த்தீங்களா? அதில் முக்தார்னு ஒருத்தர், அவருக்கு அவருடைய சுயரூபத்தை அழகாக காட்டிட்டாங்க. எல்லா கட்சிக்காரங்களையும் அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை. தரமான கேள்விகளாக தான் கேட்பார். ஆனால் கேட்குற கேள்வி எல்லாமே ஆதாயத்துக்கானது அப்படிங்கிறது அதில் நல்லா புலனாயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போயிருக்காப்புல, மாநாட்டில் தண்ணி வரக்கூடிய பைப்பையே திறந்து பார்த்துக்கிட்டு தண்ணி வரலன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. லைட்டாக திறந்துட்டு, ஃபுல்லாக திறந்தா தண்ணி வருது, ஆனால் லைட்டாக திறந்து தண்ணி வரலையா, அப்போ வராத பைப்பை தேடி போங்க அப்படின்னு. அப்போ நெகட்டிவை மட்டுமே காமிக்கணுங்கிறதுக்கு உள்ளே போயிருக்காரு. இந்த என்னன்னா காமெடி என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களுடைய படை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சண்டைக்கு இறங்காது. ஏன்னா அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஓகே, நான் அதை உணர்ந்திருக்கேன். ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், எங்கேயும் டக்குன்னு சண்டைக்கு போயிடக்கூடாது, அந்த விஷயம்லாம் கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா பேர் கெட்டு போயிடும். நம்மளே சரியில்லைன்னா நம்ம கட்சியோடைய இது சரி இருக்காது அப்படிங்கிறத அந்த இதில் கரெக்டாக இருக்காங்க. ஒன்று. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தளபதியோட கூட்டம் அப்படி கிடையாது. அவருக்காக உயிரை கொடுக்குற கூட்டம். ஓகே, இந்த பெருமைக்காக, அவங்களுடைய பெருமைக்காக பெருமைப்படுத்தணும்னு சொல்கிறதுக்காக இல்லை, அதான் உண்மை. அவருக்காக உயிரை கொடுக்க. இன்னைக்கு அவர் கையை நீட்டி இந்த இடத்தெல்லாம் காலி பண்ணுங்கடான்னா காலி பண்ணி போடுவாங்க. அவ்வளோ வெறி பிடிச்ச கூட்டம். அவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் அவரை பற்றி நெகட்டிவாக காட்டுறோன்னு சொன்னால், மவனை இந்த தடவை தப்பிச்ச, நெக்ஸ்ட் டைம்லாம் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எனக்கு என்ன, நான் என்ன நினச்சேன்னா, தீந்தாண்டா இன்னும் பொழிச்சிட்டாங்கடா அப்படின்னு நினச்சேன். ஏதோ தப்பிச்சிட்டான். அதே மாதிரி அவரை பற்றி பேசுகிறதும், இன்க்ளூடிங் மீ ஆல்சோவே,
நம்ம பாட்டுக்கு இப்போ தளபதியை பத்தி ஏய் அப்படி இப்படின்னு பேசணும்னு வச்சுக்க, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நிக்கும். எனக்கு தோணுது அப்படி. அந்த அளவுக்கு வெறி கொண்ட கூட்டம் தான். ஓகே டன். ஆனா அந்த கூட்டத்த நல்லா ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நான் அதான் சொல்லுவேன். ஓகே. அது மாதிரி அவர்ட்ட சீமான் அண்ணன் இதுல வம்பு இழுக்கிற மாரி இங்க வம்பு இழுக்காதீங்க. போட்டு தள்ளிருவாய்ங்க. ஓகே டன். இப்ப என்ன பண்றோம்? அடுப்பை ஆன் செய்கிறோம். வெங்காயத்தை தூக்கி போடுறோம். இந்த மல்லியை போடுறோம். வெந்தயத்தை போடுறோம். ஜீரகத்தை போடுறோம். மிச்சத்தை பத்திரமா சட்டியில் போடுறோம். ஓரத்தில் எங்கேயா தட்டி போடணும். ஓ மாற்றி வச்சுங்க. ஓகே டன். அவ்வளோதான். என்னென்னா நல்லா கொதிக்கிட்டு, நல்லா கொதிச்சு கலர் மாறும். மஞ்சையும் ஒரு பச்சையும் கலந்த கலரில் ஒரு கலரில் மாறும். மாறின பிறகு ஆற வச்சு குடிங்க. ஒரு நேரத்தில் ஒரு கப்பு ஃபுல் பெரிய கப்பு இல்லைன்னா ஒரு பெரிய சொம்பு நிறைய ஒரே நேரத்தில் குடிங்க. குடிச்சிட்டு பாருங்க, கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல உள்ள நீரெல்லாம் நல்லா அப்படியே என்ன சொல்றது, யூரின் போகும்போது ஃப்ரீயா போகும். மஞ்சளா போகாம வெள்ளையா போகும். வெள்ளையா போனாலே நம்ம உடம்புல உஷ்ணம் குறைஞ்ச மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஒண்ணு உடம்புல உள்ள உஷ்ணம் குறைஞ்சிருக்கதை ஃபீல் பண்ண முடியும். உடம்புல உள்ள உஷ்ணம் குறைஞ்சிருக்கதை ஃபீல் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ரிசல்ட் பக்காவா இருக்கும். உடம்புல உள்ள உஷ்ணத்தை நம்ம கம்மி பண்றதுக்கு ஒரு அருமையான ஈஸி டிப்ஸ். ஃபாலோ பண்ணி பாருங்க. வேற என்ன? வேற நாளைக்கு சண்டே ஹாப்பியா இருங்க. சாட்டர்டே நீ ஃப்ரீயா இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய் பாய். நான் உங்கள் ராஜா பாரோ.